ஐயோ பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டமே என்பதாக நினைத்து சுந்தரநாட்சி அம்மையானவள் நாம கருவ கலைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, நம்ம கணவனோ காராசத்தை தோசந்திர காசி போயிருக்காரு. அவரு காசி போகும்போது இங்க ஒரு கர்மத்தை உண்டாக்கப்படாதே, என்ன செய்யறது என்பதாக நினைத்து சுந்தராட்சி அம்மையானவள் எண்ணிக்கொண்டிருக்கும் போது கற்பமாயிட்டமே, நம்ம முழுகாம இருக்கமே. இது கண்டார் சிரிப்பார்கள், கணவன் ஊர்ல இல்ல கற்பம் எப்படி வந்ததுன்னு பேசுவார்களே என்பதாக நினைத்து ஆட்சி சுந்தராட்சியானவள் நினைந்து என்ன செய்வதென்று அறியாமல் சுந்தராட்சி அம்மையானவள் நினைந்து என்ன செய்வது. ஆனா கருவ கலைச்சா தோஷமே, அதனால மருத்துவத்தை போய் நம்ம சரி கட்டணும். மருத்துவத்தை போய் சரி கட்டி 10 மாதமும் பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் போது மருத்துவ சிகாமணி அரமனைக்கு வந்து சுந்தராட்சி எம்மையானவள் வந்து இரவு பாரிச்சாமம் போல் வந்து ஊரடங்கி உளமுறங்கிய பிறகு மருத்துவம் வீட்டுக்கு வந்து மருத்துவம் மருத்துவம் யாரு ஆட்சியம்மா சத்தம் கேக்குறதே அப்படின்னு கடலை திறந்து என்னம்மா ஊரடங்கி உளமுறங்கி வர வந்திருக்கீங்க, ஆட்சியம்மா என்ன தேடி வந்த காரணம் என்ன? சரி அப்படியே மருத்துவம் வேற ஒண்ணு இல்ல, என் கணவன் காசி போயிட்டு இருக்காரு, நான் இப்ப 3 மாதம் முழுகாம இருக்கேன். சரி, கணவன் காசி போயிருக்கும் போது கற்பம் எப்படி வந்ததுன்னு கழித்து பழித்து இழிவாக பேசுவார்கள். அதனால உன்னை நாடி வந்திருப்பது என்னக்கா 10 மாதமும் என் அக்கடாகாரத்திலே உட்கார்ந்து என் வீட்டிலே உட்கார்ந்து 10 மாதமும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் பாதுகாப்பா இருந்து 10ஆவது மாதம் புள்ள பிறந்த உடனே நீ காட்டுல கொண்டு போடணும். காட்டுல கொண்டு போடணும்னா 1000 பொண்ணு தாரே 1000 பொண்ணு தாரே மாறாய் மருத்துவமே அம்மாச்சி அம்மா 1000 பொண்ணு ஓரங்கு தூத்தடுப்பே ஏ மருத்துவச்சி காமணியே 1000 பொண்ணு தாரே இறங்கினியே வருவாயம்மா. ஆட்சியம்மா சொன்ன போது மருத்துவம் சொல்லுகிறார் 1000 பொண்ணையும் எடநடையில் தூத்தடுப்பேன் 3000 பொண்ணுதான் மாறாய் மருத்துவமே 3000 பொண்ணையும் தான் முத்தத்தில தூத்தடுப்பேன் 5000 பொண்ணு தந்தால் பொண்ணு தந்தால் அரமனைக்கு நான் வருவேன் நான் வருவேன். அவள் மருத்துவத்தை அழைத்துக் கொண்டு மாறாளே ஆட்சியம்மா மாறாளே ஆட்சியம்மா அரமனைக்கு வந்தல்லவோ அழகுடைய மருத்துவம் தான் ஆட்சியுடைய அரண்மனையில் அன்புனே இருக்கும் ஒரு மருத்துவ இடமறிலை ஆட்சியம்மா ஏறு சொல்வாள் ஆட்சியம்மா ஏறு சொல்வாள். அம்மா மகிழ்ச்சியுடன் கேளு அம்மா அம்மா என்னுடைய நிலைமை தன்னை யாரிடமும் சொல்லிடாதே ஐயா அக்கிரகார தெருவதில இந்த அவத்தமதை சொல்லிடாதே
என்று ஆட்சி அம்மா சொன்ன போது அழகு மருத்துவன் தான் ஏது சொல்வார் அம்மா ஆட்சி அம்மா நம்ம அரமனைக்குள்ள எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு. எல்லா வசதி நம்ம வீட்டை விட்டு வெளியே ஏன் போனோம்? நம்ம எதுக்கு வெளியே? அக்ராகாரத்துல அனைத்து வசதி வாய்ப்பும் இருக்கு. நம்ம என்ன வேணுமோ அத்தனை பொருளும் வச்சிருக்கீங்க. தண்ணி வசதி இருக்கு, சகல வசதியும் இருக்கு. நாம எதுக்கு வெளியே போறோம்? யார்கிட்ட சொல்ல போறேன்? என் கடமையும் தவறாமல் செய்வேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே ஆட்சி அம்மைக்கு பாதுகாப்பா இருக்கு. கற்பம் வளர்ச்சி அடையுது. மூணாவது மாதையில முள்ளிக்காய் வேணும் மருத்துவம் வாங்கி கொடுத்தாரே நாலாவது மாதையில நடுவுய மசக்கையானாள் நாரத்தங்கா வாங்கி உண்டாள் ஐந்தாவது மாட்டையிலை அறவயறு பூரணமா அங்கமெல்லாம் தங்க நிறமா ஆறாவது மாட்டையிலை ஆண்டவனை தஞ்சோம் என்றார் ஏழாவது மாட்டையிலை இளையாள் சுந்தராட்சி இழுக்கட்டி சாம்பலை காயெடுத்து உண்டார் எட்டாவது மாட்டையிலை திட்டு முட்டு கண்டிடுமா அவள் கஞ்சி குடிமறந்தாள் கண்ட பண்டம் திங்களானாள் கட்டழகி சுந்தராட்சி மருத்துவம் எனக்கு கஞ்சி எல்லாம் நஞ்சா தெரியுதடி அம்மா. கண்ட பலகாரத்துக்கு மேல் ஆசையா இருக்குதம்மா. அடியே சுந்தராட்சி சொல்றா, அடியே மருத்துவம் எனக்கு கஞ்செல்லாம் நஞ்சா தெரியுதடி, கண்ட பலகாரம் திங்கணும் போல இருக்கடி, அதனால 5 ரூபா தாரேன், கொண்டு போய் எங்க ஐயர் சுவாமி கடையா பார்த்து லாலா கடை முட்டாய் வாங்கிட்டு வா. அதோடு கட்டம் மண்ணும் முட்டு. அதாவது 8 மாத கர்ப்பம் பெண்களா இருக்கக்கூடியவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணுமா. கணவன்மார்கள் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாங்கி கொடுக்கணும். அவன் வாங்கி எங்கே கடலை கிடந்தா வாங்கி கொடுத்துடணும். அப்படி வாங்கி கொடுக்கல என்ன ஆகும்? ஆமா, பிறக்க போற பிள்ளைக்கு சீக்காது ஓடிடும். அவன் இப்படிதான் ஒரு பண்டம் வாங்கி கொடுக்காம தாளக்காரது மோகன் 16 வயசு வரை அப்படிதான் இருந்தான். ஆமா, அவன் இப்ப சரியாகிட்டு. ஆமா, ஆகவே சரி கர்ப்பஸ்தரியா இருக்கக்கூடிய பெண்கள் கண்ட பலகாரத்தை எல்லாம் சாப்பிடுவார்கள், உழைப்பார்கள், தண்ணீர் எடுப்பார்கள், பொங்குவார்கள், பொறிப்பார்கள். அந்த வீட்டுக்குள்ளே வேலையை பார்க்கணும். அப்பந்தான் பிரசவம் லேசா நடக்கும். அந்த காலம் அப்படி. இப்போ இந்த காலம் 4 மாசம் கழிய வேண்டாம், 40 நாள் கழிக்கிறதுக்குள்ள அவன் படுத பாடு ஆஸ்பத்திரி அன்னைக்கு ஆரம்பிக்க செலவு இந்த பாருங்க. எனக்கு ஒரு மாதிரியா ஒரு திரும்ப 9ஆம் மாசம் உண்பதெல்லாம் மறந்து 10வது மாசையில 10வது மாசையில பாரிச்சாம வேளையில பத்தினியாளாட்சி அம்மா ஏ மருத்துவமே வருவாயம்மா, மங்கையனே கேடு அம்மா
என் உள்ளமெல்லாம் வாடுதம்மா அம்மா தாரீரம் பதருதம்மா சங்கடமாயிருக்குறம்மா அங்கும் பதருதம்மா ஆயாசமா வருகுதம்மா என்று சுந்தராட்சி சொன்ன போது சொல்லுகிறாள் மறுத்து வந்தார் அம்மா சொல்லுவதை கேளும் அம்மா பிள்ளை சூலி அம்மா கொஞ்சம் தயக்கமாயிருக்கும் அம்மா தடம்பு வாசம் அம்மா முகப்புள்ள சூலி அம்மா நீ முல்லப்பூ வாசம் அம்மா மறறியாகும் அம்மா என்று கயறு ஒன்று கட்டினாளே முக்காலிய போட்டாளே இந்த மருத்துவன் தான் சொல்லுகிறாள் மழையத்தை பிடிச்சு கம்மா அந்த கடவுளை நேர்ந்து கம்மா கண்மணி தான் பெறப்பானம்மா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பகவானே அந்துக்கம்மா இப்போ பாலகன் நாம் பெறப்பானம்மா என்று சொல்லிவா முடியலையே சுந்தர ஆட்சியர்க்கு முதலாவது பெண் குழந்தை முத்தியம்மா பிறந்திருக்கிறது இன்னும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த நேரம் சுந்தராட்சி அம்மையாருக்கு மாவால் செய்த அம்மனும் மஞ்சளால் செய்த அம்மனும் இணைந்து ரெண்டு பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. ரெண்டு பெண் குழந்தை பிறந்த வேதனை கூட பாராம அடியே மறுத்துமோ என் குழந்தை சத்தம் குவான்னு கேட்டாம கதவை சாத்திச்சோ மூச்சு வாய கட்டிடு அப்படின்னா அதுக்கு என்னமா பிள்ளை சுகமா பிறந்திருந்த சுந்தராட்சி சொல்ற அடியே மருத்துவம் என் கணவன் இருக்கும்போது இந்த குழந்தை தனிச்சு பிறந்திருந்தா கொப்புள் அறுக்கலாம் குளிப்பாட்டி பார்க்கலாம் ஜேனை போட்டலாம் மாங்கெடுக்கலாம் என் மதலையே கொஞ்சம் மகிழலாமே என் கணவன் ஊரில் இல்லையே நான் பாவி இந்த பிள்ளைக்காக நான் செய்த தர்மங்கள் கூடான கோடி நான் எவ்வளவு பெரிய தர்மங்களை செய்தேன் அந்த நேரம் என் கணவன் இருக்கும்போது இந்த கரு ஜனிச்சிருக்காதா இந்த பாவிக்கு என் கணவன் இல்லாத நேரத்தில் கற்பம் ஜனிச்சதே அடியே குழந்தை சத்தம் போட்டுறாம மூச்சு வாய கெட்டுன்னா கொப்புள் அறுக்கல்ல குளிப்பாட்டி பார்க்கல குழந்தை பிஞ்சு குழந்தை ரெண்டையும் அந்த ஒரு கூடையில தூக்கி வைக்க போறான். ஏன்னா காட்டுல கொண்டு போடணுமே கூடையில தூக்கி வைக்க போகும்போது சுந்தராட்சி சொல்வா அடி பைத்தியாரி என் குழந்தைக்கு குறுக்கு நோகும் ரெண்டையும் கூடையிலே வைத்து கூடையை தூக்கி தோளிலே வைத்து மாரிச்சாம வேளையில மாரிச்சாம வேளையில பத்தினியால் மறுத்து வந்தான் கொண்டு வாரால் குழந்தைகளை மகள் மறுத்து வந்தான் அத்தேகார தெருவும் விட்டு கிட்டங்கோவில் பாரம் விட்டு கொட்டாரம் தான் கழித்து கொட்டாரம் தான் கழித்து எட்டு மலை இறக்கும் மலை
மாறாளி வழி மாறாளி மறுத்து வந்தார் மஞ்ச காப்பு விளையும் விட்டு ஆவரம்பு காடு விட்டு கும்பமத்தி விளையடில விளையடில தூயவள் மருத்துவமாராளே தூயவள் மருத்துவமாராளே தும்பபத்தி விளையில் வந்து அத்தி மர மூட்டுக்குள்ளே இண்டஞ்சடி பக்கத்திலே இறக்கினாலே கூடையைத்தான் இரண்டு பட்டு எடுத்தல்லவோ அதில் பாய் போல தான் விரித்து இரண்டு பிள்ளைகளை தான் எடுத்து இரண்டு பட்டிலும் போட்டு விட்டு மருத்துவமானவள் மாறாளி ஒரு முகமா மரளைகளை போட்டு விட்டு மருத்துவம் வீட்டுக்கு வந்தா சரி அம்மா ஆச்சியம்மா பணத்தை எடுங்க பணத்தை எடுங்க பணம் 5000 அப்படின்னா 5000 பொண்ணையும் கையில எடுத்து கொடுத்து நேர வீட்டுக்கு வந்துட்டான் சரி அப்படி வந்திருக்கும் போது இங்கே தும்பபத்தி விலையிலே அத்தி மர மூட்டுக்குள்ளே இண்டஞ்செடி பக்கத்தில் 2 புள்ளிகளும் இங்க போட்டிருக்கா சரி அந்த 2 பிள்ளையும் ஐயோ பாவம் கொப்பலா இருக்கல குளிப்பாட்டுல சேன ஓட்டுல பிஞ்சு குழந்தை நஞ்சு கலந்த மாதிரி கொண்டாந்து போட்டு 2 பிள்ளையுடைய போட்டிருக்கா இதை விட பிஞ்சு குழந்தைக்கு நஞ்சு கலந்து ஒண்ணு இருக்கலாம் ஐயோ பாவம் கானகத்துல வந்து வனத்துல வந்து தும்பபத்தி விலையில வந்து பிள்ளைய போட்டிருக்கா அப்படி பிள்ளை அந்த தும்பபத்தி விலையில இருக்கும் போது வெள்ளி நல்ல உதயமாச்சி உதயமாச்சி வெள்ளி நல்ல உதயமாச்சி உதயமாச்சி விடிய கால நேரமாச்சு வெண் கதிரோன் உதயமாச்சு சூரிய ஒளி பட்டல்லவோ பிறந்த துடியாக துடிக்குதையா இந்த வயல் அதுதான் பட்ட போது வயல் அதுதான் பட்ட போது குழந்த வீருக்கு அழுகுதையா குழந்த வீருக்கு அழுகுதையா குழந்தை ரெண்டும் அத்தி மரம் தன்னதிலை அடையிருக்கு நாக மது 5 தல நாக மது அத்தி மரத்தில் அடையிருக்கு 5 தல நாக மது அது குரலை காணில் கேட்டு 5 தல நாக மது அத்தி மரத்தை விட்டு இறங்குதையா அவர் அத்தி மரம் விட்டல்லவோ 5 தல நாகம் கீழ் இறங்கி அழகு குழந்தை பக்கம் மாறுபோது 5 தல நாக மது ஐயோ
இந்த பாவிய குழந்தை பிஞ்சு குழந்தையை போட்டுட்டு போயிருக்காளே, அந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டுமே என்பதாக நினைத்து இந்த பிஞ்சு குழந்தைக்கு சேனை ஊட்ட வேண்டிய வயசு, உணவு கொடுக்க வேண்டிய நேரம், நாம என்ன செய்வது என்று பார்க்கும்போது 5 தலைநாக மறு அத்தி மரம் தன்னடிலை கொம்பு தேனு இருக்குதையா, அந்த தேன் ஊட்ட வேணுமென்று சிந்தையிலே எண்ணுதையா, வாயாலே கொடுத்தவாரா குழந்தை விஷம் கலந்து இறந்து போகும், வாழாலே தேனெடுத்து குழந்தை வாயில் கொண்டு ஓடுவையா. கூழவாராலே தேனெடுத்து குழந்தை வாயிலே ஊட்டிக் கொண்டு அந்த குழந்தைக்கு படம் எடுத்து கொடை பிடித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது நாகம். சரி, இந்த குழந்தை வெயில இருக்கு இல்லையா, அதுல படம் எடுத்து கொடை பிடித்து ஊர் கிராமத்திலே 60 ஊராங்கோட்டையிலே வாழ்ந்துவாரால் பகடை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் தலைவனான வாழ்பகடை மிகவும் சந்தோஷமா வாழ்ந்துவாரா. மாலே நல்ல பகடையுமா பகடையுமா மன்னிச்சி பகடச்சி என்பவளும் மன்னிச்சி பகடச்சி என்பவளும் மட்டற்ற மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவார் மதனுதறியுமாக மனம் நிறைவோடு வாழ்ந்துவாரார் மலரும் மனம் அதுபோல் மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவாரார் மாறாரே குறையும் இல்லை அவாக்கியத்தால் தாழும் இல்லை சொத்தாலே குறவும் சுகத்தாலே தாழும் நஞ்சையும் பிஞ்சையும் நல்லதோர் செல்வமும் வாழ்ந்து வருகின்ற மால்பகடை வன்னிச்சியானவளுக்கு இந்த மாலப்பகடையும் வன்னிச்சி பகடச்சியும் நல்ல பலமான வளர்ச்சி, வசதி வாய்ப்பு, வீடு வாசல் மண்ணு மனைகள் செல்வத்தோடு இருக்கா. அந்த அம்மாவுக்கும் பிள்ளை இல்லை, இந்த பகடச்சிக்கும் பிள்ளை இல்லாத கவலை. பெண்கள் வந்து பிள்ளை இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆமா, அந்த காலத்துல எந்த கதை எடுத்துக்கிட்டாலும் பிள்ளை இல்ல ஆமா ஆமா. ஆகவே பிள்ளை இல்லாத கவலை அவருக்கு உண்டு. ஆமா. ஆனா கணவனும் வால்பகடைக்கு உத்தியோகம் எங்க தெரியுமா? என்ன? சொரிமுத்தையராருடைய ஆலயத்தில் 1000 பசுக்கள் உண்டு. 1000 பசுக்கள்? ஆமா, 1000 பசுக்கள். சரி, பால் பசுக்கள். அந்த பசுக்களை அமைத்து அந்த பசுக்கடையை பாதுகாத்து வருகின்றான் பகடைங்கிற வால்பகடை. சரி, அது சொரிமுத்தையனாருடைய சொத்து. ஆமா, அவரு பகவான் சொத்து. ஆமா, இந்த 1000 பசுக்களுக்கும் பாதுகாப்பாக பசுக்களை காத்து வருகின்றான் பகடை வால்பகடை. இந்த அம்மா இருக்காலே நம்ம வன்னிச்சி பகடைச்சி, இந்த பிள்ளைன்னு வருத்தப்பட்டு அடுத்த வீட்டு பிள்ளைய கொண்டாந்து வீட்டுல தொட்டில் போட்டு ஓராட்டிக்கிட்டு இருக்குது. பிள்ளைன்னா சும்மா இருக்க வேண்டியது, அடுத்த பிள்ளை அடுத்த வீட்டு பிள்ளைய தொட்டில கட்டி போட்டுக்கிட்டு யாராரோ நீ யாரோ நான் யாரோ நான் யாரோ நீ யாரோ அது கூட சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஓராட்டுவது. ஆமா, அந்த வால்பகடைய எண்ணம் படி தெரியுமா? என்ன? சாப்பாடு இல்லைன்னா இருந்துக்கிடுவான். சரி, தண்ணி போடாம இருக்க மாட்டான். ஆமா, எப்படி சாயந்தரம் 6 மணிக்கு தாண்டினா ஒரு கட்டிங்க ராவா அடிச்சாத்தான் ஒரு லெவல் கிடைக்கும். அதாவது ஆமா,
சாப்பாடு இல்லைன்னா இருந்துக்கிடுவான், ஜாலியம் குடியாம இருக்க மாட்டான். இருக்க மாட்டான். ஐயா கஞ்சி இல்லைன்னா இருந்துக்கிடுவான். சரி. கள்ளு குடிக்காம அவனால வாழ முடியாது. ஆமா, கண்ணு குடிக்காத மனுஷன் ஒரு மனுஷனா? கண்ணுக்குட்டி உப்பு கண்ணம் கருவை வறுக்கணும், எருவு மாட்டு உப்பு கண்ணம் இலை வறுப்பா வறுக்கணும், ஆமா. 6ஆம் மீன் அவியல், 5 மீன் பொரியல், கெண்டை மீன் வறுவல், கிளறு மீன் பொரியல், குத்தியில சாரையும், குடுவையில தென்னங்கல்லும், ஆமா. பொட்டியில சோறு கொண்டு எப்பவும் கொண்டு கொடுப்பா இவ வழக்கம். ஆமா, தண்ணி வந்த மாதிரிலாம் வார்த்தை வசனம். கரெக்டா 2 மணிக்கு சாப்பாடு வரலன்னா மாடருக்கும் கத்தியை தான் எழுப்ப மனைவிய. வந்து பசி தாங்க மாட்டான், என்னை மாதிரி பசி தாங்க மாட்டான். பசி தாங்க முடியாதுன்னா ஆமா, வசதி வாய்ப்பு இருந்தா அந்த டயத்துக்கு பொங்கி சாப்பிடலாம். ஆமா, உழைச்சுதான் உயரணும்னா முடியுமா? கஷ்டம்தான். அதனால ஆமா, அதாவது என்ன? உலகத்திலேயே மனைவி வாய்ப்பது ரொம்ப பெரியது. ஆமா, ஆமா, மனைவி வாய்ப்பது ஆமா. இந்த உலகத்திலேயே பெரியது. ஆமா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வர. ஆமா, மனைவி மீது இறைவன் கொடுத்து வரம் தான். ஆமா, மனைவி சம்சாரம் மின்சாரம் மாதிரி இருந்துட்டான்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அதாவது ஆமா, தாயை பார்த்து பெண்ணெடு, ஆமா, தரத்தை பார்த்து வரவடு, ஆமா, நிலத்தை பார்த்து பயிரிடு, ஆமா, நேரம் பார்த்து முடிவெடு. 4 வாக்கியம் பிரமாதமான வாக்கியம். தாயை பார்த்து பெண்ணெடு, ஆமா, தரத்தை பார்த்து வரவடு, சரி, நிலத்தை பார்த்து பயிரிடு, ஆமா, நேரம் பார்த்து முடிவெடு. ஆமா, இதுதான் 4 சொற்க வாசகம். சரி. தாயை பார்த்து பெண்ணெடுனா என்ன தெரியுமா? என்ன? அதாவது நம்ம வளரும் வரைக்கும் தாய் வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவு பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்கிட்டு நடுவில் சந்தையில 10 பேர். ஆமா, அதான் தரம் பார்த்து வரவடு, நிலம் பார்த்து பயிரிடு. பாறையில போய் பயிரிட முடியுமா? நல்ல நிலம், ஆமா, உழுவதற்கு பொருத்தமான இடம், ஆமா, அந்த நல்ல இடமா பார்த்து நிலம் பார்த்து பயிரிடு, பயிரிடு, நேரம் பார்த்து முடிவெடு. ஆமா, நல்ல நேரத்துல என்ன முடிவு? ஆமா, ஒரு நல்ல காரியம் செய்யணும், நல்ல நேரம் பார்த்து ஒரு கல்யாணம் செய்யணும், சரி, ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடணும், ஒரு தொழில் பார்க்க நல்ல நேரம் தொழில் பார்க்கணும், தொழில் தொடரணும். ஆமா, அப்படின்னாக்க என்ன? நேரம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து முடிவெடுக்கணும். ஆமா, அஷ்டமி நவமியில எந்த வேலையும் செய்யப்பட, ராகால யமகண்டத்தை எதுவும் செய்ய கூடாது. ஆகவே ஆமா, நான் நேரம் பார்த்து முடிவெடுங்கிறது அதான் 4 வாக்கியம் இப்படி. சரி, அது மாதிரி தனக்கு மனைவியாகி வண்ணச்சி பகடச்சி வாய்த்தவள் தான் தாய் மாதிரி நமக்கு சோறு ஊட்டக்கூடியவள் தான். ஆமா, அதனால எப்பவும் 2 மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்துருவா. கரெக்டா 2 மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்து எங்க போனாலும் சரி, எத்தனை பிள்ளைய கொண்டாந்து ஓராட்டினாலும் சரி, கணவனுக்கு புருஷனுக்கு நேரம் பார்த்து சாப்பாடு கொண்டு போயிருவா. ஆமா, அப்படி நடந்துருக்கு. இல்லைன்னா கருங்காலி கம்பு எடுத்து கொடுத்துருவான். ஆமா, அதனால சரி, அந்த பெண்ணாகிய வண்ணச்சு பகடச்சு பிள்ளை பேராசினாலே ஆமா, அடுத்த விட்டு குழந்தைகளை கொண்டாந்து போட்டு ஓராட்டிக்கிட்டு இருப்பான். வாழைப்பகட சொல்வான், என்ன? நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆமா, நமக்கு பிள்ளை இல்லைங்கிற கவலையோட ஊரா விட்டு பிள்ளைய கொண்டாந்து ஓராட்டிக்கிட்டு இருக்க. சரி, செவரு இருந்தா தான் சித்திரம் எழுதலாம், ஆமா, சோறு நான் இருந்தா தான் அவன் கணவன் இருந்தா தான் கழுத்து அலங்கரிக்கும் தாலியோடு இருக்கலாம். பூ போட்டு வச்சுட்டு இருக்கலாம். அதனால சரி, கரெக்ட் டயர் 2 மணிக்கு சாப்பாடு வரலன்னா கவட்ட கருங்காலி கம்பை கொண்டு தொலைஞ்சிருவான். ரஸ்கல் உன்னை தொலைச்சிருவேன். அன்னைக்கு கரெக்டா 2 மணிக்கு சாப்பாடு வந்துடும் சொல்லிட்டு ஆமா, மாடருக்கும் கத்தி எடுத்தான், கருங்காலி கம்பு எடுத்தான், காலில் தும்புவார் மீடியை போட்டான், சரி, பசுக்கடைக்கு வந்துட்டான். சரி, இவ்விதமாக இருக்கும் போது இவ்விதமாக இருக்கும் போது என் இளைய பகடச்சியாள் எண்ணுகிறாள் சிந்தையிலே. ஒரு நாள் இல்லாமல் இப்படி சுடுசுடுன்னு பேசுதாரே, நாம தாரம் கொண்டு போக வேணுமே. தாதமது சமைப்பதற்கு சமைத்ததற்கு பிறகு அதுதான் இல்லாமல் அவரம்பு காடு போய் அவரம்பட்டை வெட்டணுமே வந்து ஆக்கணுமே சாதமது கூடை கொண்டு கையில கூடை ஒன்று கையில கொட்டு மம்பட்டிய தோளில் போட்டா கொட்டு மம்பட்டிய தோளில் போட்டா
மங்கட்டும் பொட்டில் விட்டு மங்கையவள் வாராளே மன்னர் பலவே சோவாசல் விட்டு மஞ்ச காப்பு வளைகளித்து துன்பவட்டி வளைவழிய தூயவள் நாமாரவோடு துன்பபக்தி விலையிலே தொடர்ந்து வரும்போது துன்பபக்தி விலையை கடந்துதான் ஆவரம்பு காட்டுக்கு வரணும். சரி. ஆகவே அந்த துன்பபக்தி விலைக்கு வரும்போது அம்மா கூடைய கையில வச்சுக்கிட்டா கொட்டு மம்பட்டி தோல்ல போட்டிருக்க நம்ம ஆவரம்பட்ட வட்டன்னு வந்துகிட்டு இருக்கா. அதே நேரத்தில் இந்த 5 தர நாகம் இருக்கு பாருங்க, அடகி இருக்கு நாகம். அந்த நாகம் இந்த பகடச்சி வன்னிச்சியை பார்த்துக்கிடுச்சு. வன்னிச்சியை பார்த்துக்கிடுச்சு. ஆக இந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய வளர்ப்பு தாய் வந்துகிட்டு இருக்கா. ஆமா, இந்த வளர்ப்பு தாய்க்கு இந்த புள்ள இருக்கிற இடம் தெரியணும். அப்படின்னு என்ன பண்ணுதா, அந்த 5 தல நாகம் அத்தி மரத்தை விட்டு கீழே இறங்குது. மாலை சுழட்டி குழந்தை வலது துறையில ஒரு அறை இறங்கும். அந்த அத்தி மரத்தை விட்டு 5 தல நாகம் இறங்கியது. கூட வாழை சுற்றியது. குழந்தை வலது துறையில ஒரு போர்டு போட்டது. குழந்தை குவா 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 அப்படின்னு குவா குவான்னு சத்தம் போட்டுதான் குழந்தை. அந்த காலத்து குழந்தையெல்லாம் குவா குவான்னு தான் சத்தம் போட்டிருக்கு. இந்த காலத்துல பிறக்கும் குழந்தை எப்படி சத்தம் போடு தெரியுமா, ரூபா 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 ரூபான்னு பிறக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு போனா செல்போன் செல்போன் கேட்கும். ஆமா கேட்கும். அதனால இந்த குழந்தை சத்தத்தை கேட்டார். ஆக இந்த காட்டுக்குள்ள இந்த வனவாந்திற்குள்ள குழந்தை சத்தம் கேட்கறதே. அப்படி குழந்தை சத்தம் கேட்கறது என்று சத்தம் கேட்ட திசையை நோக்கி திசை சத்தம் கேட்ட திசையை நோக்கி தானே வந்து பார்க்கும் போது அத்தி மரம் மூட்டுக்குள்ளே அழகு குழந்தை 2 பார்த்துட்டாள பார்த்துட்டாலே குழந்தை தன்னை வார்த்தல்லவோ கோலம் கொண்ட பகடத்தியார் பிள்ளையின் ஆசையாலே பேரழை பகடத்தியார் கூடைய தூர போட்டார் கொத்து மம்பட்டிய விட்டறிந்தார் குழந்தை பக்கம் வாராளே குழந்தை பக்கம் வாராளே இந்த கோல மகள் பகடத்தியா குழந்தையை பார்க்கும் போது முதல்ல நினைச்சது எப்படின்னா, யாராவது நம்மள மாதிரி விறகு பிறக்க வந்திருப்பா. குழந்தைய மரத்துங்கூட்டுல போட்டுட்டு விறகு பிறக்கிட்டு போகும்போது தூக்கிட்டு போவா. அப்படின்னு 2 தொட்டில கட்டி புள்ள கிடைச்ச பவுசுல 2 பெண் குழந்தையும் அந்த 2 தொட்டில போட்டு 2 கையால தொட்டில பிடிச்சு ஓராட்டினாள். ராரோ 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 கண்ணே உறங்கு எங்காரே மயில் உறங்கு பொன்னே உறங்கு நான் பெற்ற பூமரத்து வண்டுறங்கு ஏனோ பூமரத்து வண்டுறங்கு வண்டுறங்கு செண்டுறங்கு நான் பெற்ற மகளே வண்டுறங்கு செண்டுறங்கு நான் பெற்ற மகளே
வனத்து கிளி உறங்கு வனத்து கிளி உறங்கு தாளை ஒரு மரமாம் தாளை பூத்தாலும் ஆயிரமாம் தாளை சுற்றி பூவெடுக்கும் தருமரோ உங்கள் அப்பா. அது மட்டுமா? மாணிக்க முத்தே மணி வைர பொன்முடியே மாணிக்க முத்தே மணி வைர பொன்முடியே ஆணி கரகமுத்தே ஆபரண பொக்கிஷமே அருமை மகளை ஓராட்டி சீராட்டி பாராட்டி இருக்கின்ற நாளில் இப்படி பிள்ளைய ஆசையினால புருஷனை மறந்தே போயிட்டான். ஆமா, சோறு பொங்கது மறந்தாச்சு, வரவு வைக்கிறது மறந்தாச்சு, பிள்ளைய ஓராட்டிக்கிட்டு. அப்படி ஓராட்டினால் எங்க வீட்டுல எல்லாம் எங்க வீட்டுக்காரி 4 பிள்ளைய வளர்த்தா. என்ன பிள்ளை அழும் எவ்வளவு ஓராட்டினா சும்மா இருங்க. அந்த புள்ள மீண்டும் ஆளு பாருங்க. அப்ப புள்ளைய அமர்த்தது பாருங்க. தோ தோ யா செட்டு பைய உள்ள அசட்டு பைய உள்ள இந்த அம்மா ஓராட்டும் போது கணவன் என்ன நினைப்பாரு? யார் 3 தம்பி அத்தனை பேரும் வருவாங்க ஓராட்டிய காலமும் அந்த பிள்ளையுட ஆசையாலே பிள்ளையுட ஆசையாலே புருஷனை மறந்து போனாள் மகளுடன் ஆசையாலே கெட்டின மன்னவனை மறந்து போனாள் பரியோடு இருப்பார் என்று மகனத்தியாள் நினைக்கலையே பிள்ளையுட ஆசையாலே பேரழகு பகடத்தியார் 2 பிள்ளைகளை ரொட்டில் போட்டு போராட்டி அவள் இருக்கும் போது அந்த மணவாழ வாழ்பகடை 3 மணி வரைக்கு மனைவரைக்கும் மனைவி வருவளர்ந்து எதிர்பார்த்தான் மனைவிய காணலையே மன்னனுக்கு கோபம் வந்து கண்களெல்லாம் பொறி மறக்க கடும் கோபம் அது வந்திடுமா தும்புவார் மிதியடிய போடுகிறார் கருங்காலி கம்புகையில் எடுத்தார் மாறானி பகலையவன் இந்த மாடருக்கும் கத்தியோடு அந்த மனைவி மீது கோபம் கொண்டு மாறானி வாழ்பகடை அறுத்த தொடுவாரானே மிகவும் அறுத்த தொடுவாரானே வீடு நோக்கி பாத்துக்கிட்டு வாரான். சரி, என்ன கொன்றாலும் கொன்றுடுங்கோ, என்ன குறைவாக பேசாதீங்கோ, அடிச்சாலும் அடிச்சிருங்க, அவமானமா பேசாதீங்க. நான் சோறு பொங்கலுக்காக ஆவரம்பட்ட வட்டத்துக்கு நான் ஆவரம்புடு காடுக்கு போனேன். போற வாழையில தும்பபத்தி வலையில 2 பிள்ளைய கண்டேன். ஆண்டவனா பார்த்து கொடுத்த பிள்ளை. அந்த பிள்ளை 2ஐயும் எடுத்துட்டு வந்தவங்க இந்த 2 பட்டையும் கட்டி நம்ம பிள்ளைய ஓராட்டிக்கிட்டு வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு ஆண்டவனா பார்த்து பிள்ளை கொடுத்துதான் பிள்ளைய பாருங்க அப்படின்னா
சும்பவத்தி வேலையில பிள்ளைய கண்டையா எடுத்துட்டு வந்தியா அப்ப வந்துருவான் நரசப்பேன் இல்ல அந்த பிள்ளைகளுக்கு தாய் வைப்பேன் இந்த பிள்ளைகளுக்கு சொந்தக்காரன் வந்துருவாங்க. ஆகவே அப்படின்னு பிள்ளையா இருந்தா கொப்புல அறுத்திருக்கும் குளிப்பாட்டிருக்கும் சேனை போட்டிருக்கும் பிள்ளைத்தான் பாருங்களேன் அந்த பிள்ளைதான் வந்து பாருங்க. அப்ப 2 தொட்டிலையும் நீக்கி பிள்ளைய பார்க்கும் போது பிஞ்சு குழந்தை ஈரம் துவரல இள மதள பிள்ளை கொப்புல அறுக்கல்ல குளிப்பாட்டி பார்க்கல சேனை கூட போட்டல. அதனால இந்த பிள்ளை கடவுளா பார்த்து கொடுத்திருக்காரு. இந்த பிள்ளைய கண்ட உடனே அவனுக்கு பொறுமை ஏற்பட்டது. ஆண்டவனாலே தான் அருமை பிள்ளைகள் கிடைத்திருக்கிறார்கள் என்று கணவன் மனைவி உரையாடி கொண்டிருக்கும் போது பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் வாரார்கள். ஏன் விறகு பறக்க போனாலும் 2 பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க கூட்டம் வந்தது. ஒரே கொப்புல அறுத்து குளிப்பாட்டி சேனை ஓட்டி பிள்ளை 2க்கும் பேரு வேணுமே. பூமையில் கண்டு எடுத்ததினால் பெரிய பொண்ணு வேறு பொம்மக்கா, சின்ன பொண்ணு வேறு தும்மக்கா. அன்போடு வளர்த்துவார் நாடு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமுமா அந்த பிள்ளையைத்தான் வளர்த்துவாரா வளர்த்துவாரா அந்த பிள்ளையைத்தான் வளர்த்துவாரா வளர்த்துவாரா வளர்த்துவாரா. ஓடி விளையாடும் பிராயமாகி 3 வயதாகி முடியறைக்கு காடு குட்டி 4 வயதாகி நடந்து விளையாடுகிறாள். 5 நல்ல வயதுமாகி 5 நல்ல வயதுமாகி 5 நல்ல வயதுமாச்சு வயதுமாச்சு யாரும் பிள்ளை இருவருக்கும் இந்த அருமை பிள்ளை இருவருக்கும் வயதான போது அந்த வண்ணச்சி பகடை சொல்லுவா நம்ம பிள்ளைல வசதியெல்லாம் இருக்க படிக்க போடுவோமே. நம்ம அந்த காலம் நம்ம படிக்க போட்டோம்னா நம்மளை நங்கையர்கள் வாரபோது மலர் எடுக்கும் வேளையில மங்கையர்கள் பூத்திருக்காள் அல்லி மலர் பூத்தது போல் அக்காரங்கட்சி பூத்திருக்காள் பூத்திருக்கா நிறைந்திருக்கா அவர்கள் அரும மக்கள் 2 பேரும் கடந்ததுதான் தான் கழித்து தானே எந்த இருவரையும் அரும மக்களை தடங்கு சாஸ்திரங்கள் முடித்து அரண்மனை கண்ணறி அக்கா தங்கையர்கள் இருக்கும் போது அரும மக்கள் 2 பேரும் அழகாயிருக்காளே தும்மக்கா தும்மக்காலும் பேரழகு நிறைந்திருக்காள் ஆர்மேகம் சூழ்ந்தது போல் கட்டழகி தரமுடியாள் ஓரப்பூ சாயிலே உருவாகம் தரமுடியாள் பட்டு போல் நெற்றிகளா அவளம் போல் பல்வருசை மேம்பயல செய்யலில மேல் உருவம் 2 அழகம் ஏறு நத்தி புருவங்களாம் எழுத்தாணி போல் முத்தழகு அருங்குருவி வாழது போல் கண்கள் புருவங்களோ கனகரத்தினம் போல் கண்ணத்தின் திருவழகும் 3ஆம் பிறையதில
முகத்தில் திருவழகும் முன்வருசை பல்லழகும் ஆறாம் பேரை அழுவோ நாடியுட தன்னழகும் கமுகம் புலையே காய்ந்தது போல் கழுத்தினுடைய திருவழகும் ஐந்து நல்ல விரலழகும் அவரணத்து சாயலிலை மற்ற விரலழகும் பயத்தனத்து சாயலிலை ஆடில் எறையழகோ அல்லாதுங்கி வயரழகும் சித்துடுக்கு சாயல்வோ ஏறகட்டும் இடையழகோ கட்டில் கால் கரைந்தது காலின் உடைய திருவழகோ ஆம ஒரு சாயலில சாயலிலை கையா அத்தாரங்கை பாரம் ரெண்டும் பாரம் ரெண்டும் அவளுக்கு ஒன்று ரெண்டு கேமல் உண்டு எனக்கு ஆனாலும் மேனி எல்லாம் புள்ளி உண்டு சூரியனுக்கானாலும் வர கருப்பு இருக்கும் சந்திரக்கு ஆனாலும் சற்றே கருப்பு இருக்கும் ஆடுகிற நாகத்திற்கு அடிவயத்தில் கருப்பு இருக்கும் ஓடுகிற தண்ணீரை ஒரு மணல் கருப்பு இருக்கும் புள்ளி முத்து காணாலும் குறுக்க கொஞ்சம் கருப்பு இருக்கும் அருமை பெண்ணாகிய பொம்மக்காள் தும்மக்காள் இருவரும் அங்க சூரியன் ஊரித்தழுவோள் புலிக்காளி பெண்கள் எல்லாம் சந்திரன் ஊரித்தழுவோள் கதும்புகிறாள் ரெண்டு பேரும் முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர் நடையழகை கண்டவர்கள் ரம்பை என்று கும்பிடுவார் அதையே கருப்பொழி சற்றே கருப்பு இல்லை கூந்தல் கருப்பொழி கொஞ்சம் கூட கருப்பும் இல்லை முன்னழகும் பின்னழகும் பின்னழகும் நல்ல முகத்தினுட திருவழகும் திருவழகும் அருமை பெண்கள் பொம்மக்கள் திம்மக்கள் 2 பேரும் உயர்ந்த பேரழகு நிறைந்திருக்கின்றார்கள். பெண்மணிகள் ஒரு கண்மணிகளாக இருக்கிறார்கள். 32 லட்சணம் அப்படின்னா சாமுத்திரிகான்னு பேரு. மடி சொல்ல முடியாத வண்ணமா மக்களாக நிறைந்திருக்கிறார்கள். அப்படி நிறைந்து இருக்கின்ற நாளில் பொம்மக்கா திம்மக்காலுக்கு வயது 18 வருது. அப்படி 18 வயது வரும்போது அந்த வன்னிச்சு அந்த அம்மாவுக்கும் வயசாகுது. இந்த பிள்ளைகளுக்கு 18 வயசு. இந்த 18 வயசுல எட்டிச்சு வயசு பாருங்க. அந்த வன்னிச்சு பகடச்சு அவ மாரடைப்பால் மரணம் அடைந்து போறான். அந்த வன்னிச்சு இறந்து போறான். அப்படி வன்னிச்சு இறந்து 1 ஆண்டு கழிச்சு ஆற்றத்தியை முடிச்சு மறுநாள் இந்த வால்பகடை நினைக்கிறான். நம்ம அருமை பெண்கள் 2 பேரும் அம்சமா இருக்காங்களே, நாம இன்னொரு கல்யாணத்தை நடத்தினால் நம்ம பொம்பளை பிள்ளை என்ன பாடுபடும்? பாவி ஒரு பாசத்தோடு பார்க்க மாட்டாளே. நம்ம பிள்ளைதான் பெரிது, பஞ்சாரி பெரிதில்லை, மக்கள் தான் பெரிது, மனைவி பெரிதில்லை. அதனால மக்களையே நாம் பெரிதாக பாதுகாத்து வளர்க்கணும் என்று பேராசையினாலே இந்த மால்பகடை நினைக்கும் போது என்ன மறு கல்யாணம் வேண்டாம், மகள் தான் நமக்கு பெருசு, அருமை மகளை தான் உயிரினு மேலாக பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தோடு அப்படி இருக்கின்ற நாளில் அருமை மக்களாகிய பொம்மக்காள் தும்மக்காளை பார்த்து, மக்களே அம்மா அப்பனுக்கு சோறு கொண்டு வரணுமே, உங்களுக்கு பொங்க தெரியுமா, பொறிக்க தெரியுமா, நீங்க ஆக்க தெரியுமா
அப்பனுக்கு சோறு கொண்டு வர முடியுமா ஆமா அப்படின்னு கேட்டார். அப்போ பொம்மக்கா திம்மக்கா சொல்லுவான், என்ன எப்பா எப்போ எப்போ நம்ம அம்மா எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கா. ஆமா பொங்க தெரியும், பொரிக்க தெரியும், ஆறாம் மீன் அவியல், ஐர மீன் பொரியல், கெண்ட மீன் வறுவல், கிளறு மீன் பொரியல், கண்டுகுட்டி உப்பு கொண்ட கருவை வறுக்கணும், ஆமா எருமாட்டு உப்பு கொண்ட இளவறுப்பா வறுக்கணும். நான் எப்படியெல்லாம் அம்மா செய்தாலும் அத்தனையும் செய்து நாங்கள் சோறு கொண்டு வரப்பா. ஆமாப்பா எப்பா பெத்தவனுக்கு சோறு கொண்டு வராம யாரு கொண்டு வருது? ஆமா அதனால உங்களுக்கு நான் அம்மா மாதிரி குத்தியில சாரையும் குடுவேலை தென்னங்கல்லு ஆமா பொட்டியில சோறு கொண்டு 2 பேரும் வருவதாக ஒப்புக்கொண்டு ஆமோ அருமை மக்களுடைய வார்த்தையை கேட்டு ஆமா மாற பகடையானவன் ஆமோ படுக்கடையை நோக்கி எல்லோ நோக்கி படுக்கடையை நோக்கி எல்லோ பகடையவன் மாறானே மாலை பகடைக்குத்தான் பலத்த மக்கள் 2 பேரும் பொம்மக்காலும் திம்மக்காலும் பொங்கி பொறிக்க போறான். பொடியேறி தீசாரும் பொங்கி பொட்ட கோழி கறி சமைத்து ஆறாம் மீன அவியல் போட்டு ஐர மீன பொரித்து வைத்து கெண்ட மீனை வறுத்து வைத்தார், கெழுறு மீன பொரித்து வைத்தார், எருமா மாட்டு உப்பு கண்டம் இளவறுப்பா வறுத்து வைத்தார், கண்டு குட்டி உப்பு கண்டம் கருவ வறுத்து எடுத்து வைத்தார். அருமை மக்களாகிய பொம்மக்கால் திம்மக்கால் 2 பேர்களும் ஆமா அப்பனுக்கு சோறு கொண்டு வரணும். ஆமா அப்பா அதை சாப்பிடணும். சாப்பிடணும் அப்பா சாப்பிடுறத பார்க்கணும். ஆமா ஏன்னா நம்ம கறி வச்சுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லணும் இல்லையா? ஆமா அதனால ஆறாம் மீன் அவியல், ஐர மீன் பொரியல், கெண்ட மீன் வறுவல், கிளறு மீன் பொரியல், எருவ மாட்டு உப்பு கொண்ட இலை வறுப்பு, ஆமா கண்டுகுட்டியை போன்ற கருவை வறுத்து அது கண்டுன்னு பேரு. ஆமா கண்டு கண்டு பொட்டியில சோறு கொண்டு குத்தியில சாரையம் ஆமா சாராயம் அப்படி எடுத்துக்கிட்டு அக்கா தங்கச்சி 2 பேரும் பொட்டியில சோறு கொண்டு குத்தியில சாரையமும் கல்லும் குடுவையில தென்னங்கல்லும் குத்தியில சாரையம் கொண்டு அக்கா தங்கச்சி 2 பேரும் மாறார்கள். அக்கா தங்கை 2 பேரும் அரண்மனையை விட்டல்லவோ அன்பாய் கூடி இறங்கி வாரார். அவர்கள் வார போது ஆகாயம் தன்னடியில பெருடன் வந்து வட்டமிட இதனை கண்ட 2 பேரும் நல்லதோர் தகுனோ வந்து நடந்துதானே வாரார்கள். இப்படி 2 பேரும் மாறுபோது ஏழேல பாட்டு பாடி இருவருமே வாரார்கள். அக்கா தங்கச்சியை பார்த்து, தங்கச்சி தும்மக்கா வழி துறையணும், ஆமா ஏழேல பாட்டு பாடிட்டு போவோம் என்று அக்கா தங்கை 2 பேரும் எப்படி ஏழேல பாட்டு பாடுகிறார்கள். கூடையில கல் பிறக்கி சாமி தன்னானே, கூடையில கல் பிறக்கி சாமி தன்னானே, ஒரு கோட்டை போல பாலங்கட்டி சாமி தன்னானே, ஒரு கோட்டை போல பாலங்கட்டி சாமி தன்னானே.
ஓடையில கல் பெறக்கி சாமி தன்னானே சாமி தன்னானே குழு குழுகா பாலங்கட்டி சாமி தன்னானே குழு குழுகா பாலங்கட்டி சாமி தன்னானே பாட்டு பாடி வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவியூ பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மஞ்சள் துண்டு கண்டெடுத்தாள் முனமுறியா மஞ்சள் துண்டு முன்னவளும் எடுத்தாளே ஏ தங்கச்சி திம்மக்காளே மஞ்சள் துண்டு கடை தேடினாள் மணவாளன் வருவானே என்று தானே சொல்லும் போது பொம்மை காலிடமறியிலே இம்ம காலுமே ஏறு சொல்வானே எக்கா ஆசையை பாரு ஆசைய மஞ்சள் துண்டு கிடைச்சனால மாப்பிள்ள வருவானாக்கும் நல்ல ஆசைதான். நம்ம அப்பன் செத்து அம்மா இருந்தா அது நடக்கும். ஆம்பளை அம்மா பொண்ண பார்க்க போறானா அடா பைத்தியக்காரி அப்படின்னா சரி சரி வழி தொலையணும் ஒரு நல்ல பாட்டா பாடேன். ஓடையில கல்லு பறக்கணும் கூடையில கல்லு பறக்கணும் சொல்லுது. மங்காத்தால இருந்து ஒரு பாட்டு படிங்களேன். ஒரு நல்ல பாட்டு பாடுவோம் அப்படின்னா சரி முதலாவது நீ ஆரம்பிக்கா அப்படின்னா பொம்மக்கா சொன்னா தங்கச்சி பாடுறதும் கேக்கியா நேத்து ராத்திரி அப்படின்னா பாட்டை பாரு பாட்ட நேத்து ராத்திரி இன்னைக்கு ராத்திரிமா அதனால அப்படின்லாம் ஒண்ணு வேண்டாம். நம்ம போயிட்டே இருப்போம். மாமரத்தோட பாறையா வராங்க. அப்படி வரும்போது அக்கா தங்கச்சி 2 பேரும் பாடிட்டு வாரா. எப்படி சொல்ல தெரியுமா? மாமர சோலையிலே மஞ்சமாலை ஓரத்திலே மானுக்கொரு கண்ணி வைத்தேன் மஞ்சமாலை ஓரத்திலே மானுக்கொரு கண்ணி வைத்தேன் மானு விடும் கண்ணியிலே தங்கமைத்திலாளே ஒரு மயில் விழ கண்ட நதி என்னமோ தெரியலையே மலை ஓரத்திலே கொக்கு ஒரு கண்ணி வைத்தேன் கொக்கு விடும் கண்ணியிலே தங்கமட்டையிலாளே ஒரு குயில் விழ கண்ட நடி என்னமோ தெரியலையே ஆல மரமும் கண்டேன் அத்த மகன் வரவும் கண்டேன் அத்த மகன் அத்தாரோடு பொம்மக்கா ஆடி விளையாட கண்டேன் திம்மக்கா ஆடி விளையாட கண்டேன் திம்மக்கா மாமரமும் கண்டேன் மாமன் மகன் மரவும் கண்டேன் மாமன் மகன் மச்சானோடு பொம்மக்கா பொம்மக்கா மருவி விளையாட கண்டேன் திம்மக்கா மருவி விளையாட கண்டேன் திம்மக்கா வரவும் கண்டேன்